உங்களுக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சிருந்தா நான் அவர்கிட்ட பேசியிருக்க கூட மாட்டேன். எனக்கு நீங்க தாங்க முக்கியம். உங்க உங்க மனசு கஷ்டப்படுத்துற மாதிரி நான் ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா மன்னிச்சிருங்க. தாமரை, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். உன்னை யாராவது பார்த்தா கூட என்னால் ஜீரணிக்க முடியாது, ஜீரணிக்கவே முடியாது. கோபி, இங்க என்ன பண்ற? ஒண்ணும் இல்ல. எதுக்காக நெக்லஸ் எடுத்த? இல்ல. அப்புறம் எதுக்கு பைக்குள்ள போட்ட? சும்மா பார்த்தேன். அவனுக்கு எதுக்கு அந்த நெக்லஸ்? என்ன குறைச்சல் இந்த வீட்டுல? அவன் அப்படிலாம் செய்ய மாட்டாமா? அவன் தானா செஞ்சானா இல்ல வேற யாராவது சொல்லி செஞ்சானான்னு தெரியல. என்ன சொல்ற? இது பாருங்க, உங்க அக்காவுக்கும் கோபிக்கும் நீங்க ஆதரவு தர வேண்டாம்னு நான் சொல்லல. ஆனா அவங்க தனியா வேற வீட்டுல இருக்கலாமே. என்ன பேசுற? அவங்க ஏன் அக்கா. பாவம், சின்ன வயசுலயே பொட்டை அடிச்சுட்டு விதியேன்னு காலத்தை ஓட்டிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் இங்கே தாம்மா இருப்பாங்க. அதுக்கு இல்லைங்க, அவங்க ஒன்றும் உங்க கூட பிறந்த அக்கா இல்லையே. இருந்தாலும் அக்கா தான். இனிமே இந்த பேச்சை விட்டுடுமா. அவர் பழையபடி என்கிட்ட சந்தோஷமா இருக்கிற ஒரு சந்தர்ப்பம் எப்போ வரும்னு நான் ஏங்கிட்டு இருந்தேன். நினைச்ச மாதிரி என் வாழ்க்கையில அப்படி ஒரு சந்தோஷமான சந்தர்ப்பம் வந்துச்சு. மெல்ல மெல்ல மெல்ல. அப்புறம் என்ன தம்பி, என்ன அவசரமா கூப்பிட்டீங்களாமே? ஆமா, ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்ல போறேன் சித்தி. என்ன விஷயம்? தாமரை, நீயே சொல்லு. எனக்கு வெக்கமா இருக்குங்க. அட சும்மா சொல்லுமா தாமரை. சித்தி, முதல்ல ஸ்வீட் எடுத்துக்கோ. முதல்ல சொல்லுப்பா. எடுத்துக்கோ. ஏன் எடுத்துக்கிட்டாதான் சொல்லுவேன். சரி. நம்ம சொத்தெல்லாம் ஆள்றதுக்கு ஆள் இல்லைன்னு கவலைப்பட்டல, உன் மடியில உட்கார ஒரு குட்டி ராஜகுமாரன் பிறக்க போறான். அப்படியா தாமரை? ரொம்ப சந்தோஷம். இந்தாங்க. திருஷ்டி பற்ற போகுதுமா? மாமா ஸ்வீட் கொடுத்தாங்க. போடா. ராசி இல்லாதவன். டேய், உன் அத்தை உண்டாயிருக்கிறது உன் மாமனுக்கு தான்டா சந்தோஷம். பிறக்க போற அந்த குழந்தை உனக்கும் எனக்கும் யமன்டா, யமன். ஹலோ, யாருங்க? தாமரை, நான் மாதவன் பேசுறேன். ஒரு நிமிஷம், நான் அவர்கிட்ட கொடுக்குறேன். இல்ல, நான் உங்ககிட்ட தான் பேசணும். சார், தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க. நான் உங்ககிட்ட பேசுறது அவருக்கு பிடிக்கல. அதனால இனிமே நீங்க எனக்கு ஃபோன் எதுவும் பண்ணாதீங்க. இதுதான் என்னோட கடைசி ஃபோன். தயவு செஞ்சு வச்சிடாதீங்க. இனிமே நான் உங்களுக்கு ஃபோன் பண்ண மாட்டேன். ஏன்னா சின்ன வயசுல இருந்தே ஒன்னா படிச்சு வளர்ந்த சிதம்பரமே என்ன சந்தேகப்படுறப்போ இந்த ஊர்ல இருக்கவே எனக்கு பிடிக்கல. நான் இந்த ஊரை விட்டே போக போறேன். ஆனா என்னதான் இருந்தாலும் உங்களை மாதிரி ஒரு தீவிர ரசிகை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. அதனால
உங்களுக்காக ஒரு பாட்டு பாடணும்னு நான் ஆசைப்படுறேன். ஒரு ரசிகைக்கு ஒரு பாடகனின் சமர்ப்பணம். தயவு செஞ்சு கேளுங்க ப்ளீஸ். இல்ல மாமா உங்களுக்கு ஃபோன். ஹலோ, ஜிம்கானா கிளப். யார் வேணும்? இருக்கா சார். சார் உங்களுக்கு ஃபோன். இங்கேயுமா? யாரு? நம்ம வீட்டுக்கு வந்திருக்கான? அத்தை, ம், உங்களை பார்க்கறதுக்கு ம். மாதவ மாமா வந்திருக்காங்க. நான் அவரை வர சொல்லலையே. என்ன தாமரை, எதுக்கு கூப்பிட்டீங்க? இல்லையே, நான் உங்களை கூப்பிடலையே. என்னால் உங்களுக்கும் சிதம்பரத்துக்கும் எந்த பிரச்சனையும் வர வேண்டாம் தான் நான் இந்த ஊரை விட்டு கிளம்பிட்டு இருந்தேன். அதுக்குள்ள நீங்க கூப்பிட்டதா ஃபோன் வந்தது, அதை ஓடி வந்தேன். நான் யார்கிட்டயும் உங்களுக்கு ஃபோன் பண்ண சொல்லலையே. இல்ல தாமரை, ஃபோன் வந்ததுனால தான் நான் இங்க வந்தேன். உங்க மனசுல என்ன நினைச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். நான் எதுவுமே நினைக்கல. நான் நான் வந்து ஒரு நீங்க என்கிட்ட சொல்றதுக்கு தயங்குறீங்க. நான் இந்த ஊர் விட்டு போறதுக்கு முன்னால என்ன நீங்க பார்க்கணும், அவ்வளவுதானே? இல்ல, நான் உங்ககிட்ட எதுவுமே எதிர்பார்க்கல. இல்ல தாமரை, நீங்க என் குரலுக்கு எவ்வளவு பெரிய ரசிகன்னு எனக்கு தெரியாதா? அதான் நீங்க கூப்பிட்ட உடனே எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களுக்காக இங்க ஓடி வந்தேன். நான் சொல்றத புரிஞ்சுக்கங்க. நான் எனக்கு இவரை நான் வர சொல்லல. எங்கேயோ ஏதோ தப்பு நடந்திருக்குங்க. எங்கேயோ தப்பு நடக்கலடி, உங்க 2 பேர்கிட்ட தான் ஏதோ தப்பு நடந்திருக்கு. வார்த்தை அளந்து பேசு. டேய், உனக்கு சூடு சொரணை எதுவுமே கிடையாதாடா? வீட்டு வாசப்படியை மிதிக்காதன்னு சொன்னதுக்கு அப்புறமாவும் வந்திருக்கியே, எனக்கு மானம் மரியாதை எதுவுமே கிடையாது. என்னங்க, நான் உங்க மனைவிங்க. என்ன வேண்டாம், உன்னை கொன்னுருவேண்டி. கத்திரிக்கோலால குத்தி கொலை செஞ்சது. கத்திரிக்கோலால குத்தி கொலை செஞ்சது. சிதம்பரம் தானே தாமரையை கொன்னது? இல்ல, ஜோ. அஞ்சலி, என்ன சொல்ற? கொலை நடந்தது தாமரைக்கு. ஆமா, கொலை நடந்தது தாமரைக்கு. ஆனா குத்துனது ஜோதா. வளராத. என்ன குத்துனது ஜோதா. நான் பார்த்தேன் டாக்டர். எனக்கு நல்லா தெரியும். ஜோதா என்ன குத்துனது டாக்டர். நான் பார்த்தேன். என்ன டாக்டர் இது? ஒரு
நான் பார்த்தேன். அஞ்சு ஜோ, நீ சொல்ற சிதம்பரம் எப்படி இருப்பான்னு நாங்க யாரும் பார்த்தது இல்லையே. உனக்கு மட்டும்தான் தெரியும். ஒருவேளை அந்த சிதம்பரம் இந்த ஜோ மாதிரி இருக்கானா இல்லையான்னு. ஆமா, வேற மாதிரி பொடி. ஆனா ஆனா சிதம்பரம் மாதிரியே ஜோ, ஜோ மாதிரியே சிதம்பரம். It's okay. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க. நீ- நான் பார்த்தேன், என்ன நம்புங்க. நான் பைத்தியம் இல்ல, நான் வளரல. நீ பைத்தியம்